மீண்டும் வருவி பொன்மேடைக்கு இந்த சிறுவனுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். எனும் நாட்டுக்கு நாடு மகாநாடு நீர் வளம் நிலவளம் ஜலவளம் பொருந்திய நீர் தாழ்ந்த புண்ணிய பூமியாகப்பட்ட மற்ற தேசத்திற்கு இணையான இந்நாடு இது நம் நாடு. ஆமா சாமி, இது ஒரு நன்னாடு. நன்னாடு என்ன நாடு? தமிழ்நாடு. புதுத்துறையா? புதுத்துறை என்ன சொல்லுகிறாய்? இல்ல சாமி, வேலை கவுண்டன் புதூர். ஆமா சாமி, அங்கே வாசப்பட்டு வரக்கூடிய சொந்த பந்தங்களும் ஆமா உற்றார் உறவினர்களும் அனைவற்று பெருமை இன்று ஒரு பெருத்த ஒரு ராஜசபை. ஆமா சாமி, எப்படி நல்லா சொட்டையாக உண்மைதான். இப்பேற்பட்ட ராஜசபை இன்றைய தினம் எதற்காக கூட்டப்பட்டிருக்கிறது? ரங்கநாதன் ஐயா நினைவின் காரணமாக குடும்பத்தார் அனைவரும் ஒற்றுமையாக சேர்ந்து தெருக்கூத்து நாடகம் அரங்கேற்றம். அப்படி ஒரு பெரியோரால் நிச்சயிக்கப்பட்டு இன்று நாம் நடத்தும் நாடகம் என்ன? ஒருத்தகை எழுத்தாளர். என்னப்பா சொல்ற? ஆமா இல்ல, இது வேற. இது வேற. ஆமா, ஒருவேளை இதே இருக்குமா? எது? தூக்குராஜா அமுக்குராஜா. ஏங்க மண்டை கொளறங்க அப்படிதாங்க சொல்லுவாங்க. ரொம்ப தமாஷ் பண்ணாதப்பா. ஆடா சுவாமி, இன்று அதுவெல்லாம் நீ வீட்ல ஆடுற நாடகம். சரி, இன்று நாம் நடத்தக்கூடிய நாடகம் ஸ்ரீ மகாபாரதத்திலே ஒரு பாகமாக விளங்கி வரக்கூடிய யுத்த காண்டத்தில் ஒரு பகுதி அபிமன்யு கொன்றமாலை என்று சொல்லக்கூடிய ஒரு அதிரடியான ஒரு நாடகம். ஆமா, என் நாடகத்திலே என்னை பார்த்தால் உனக்கு எப்படி தெரிகிறது? சொன்னாதான் எனக்கு தெரியும், சொல்லல எனக்கு தெரியுமா? எலச்சபடி தமிழ். எலச்சபடி தமிழ் வேண்டாம். ஆமா, அவர் சொன்னதுக்கு அவர் தெரியும். இதனால வரைக்கும் பார்த்தே இல்லையே. சாமி, கூட்டத்தில் எழுந்த குழப்பங்கள். என்னிடம் நீ தகாத வார்த்தைகள் பேசினா மற்றவர்களை போல உன்னை நான் சாட்டை எடுத்து அடிக்க மாட்டேன். தெரியுமா? தீய வார்த்தைகளால் துன்புறுத்த மாட்டேன். நீ என்னதான் பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? உன்னை பார்த்து ஏளனமாக ஒரு சிரித்தால் போதும். என்ன உன்னுடைய குடும்பமே குலநாசமாகி விடுவப்பா. என்ன பார்த்து முறைச்சா? உன்னை பார்த்து நான் பரிதாபப்பட்டாலோ முறைத்தாலோ நீ நலமுடன் இருப்பாய். என்னை பார்த்து பரிதாபப்பட்டு முறைங்க. சரி, கொள்ளகர் பார்த்து சரிங்க. இதுல ரொம்ப சம்மதம் மாற்றம். சுவாமி, நான் எப்பேற்பட்டவன் தெரியுமா? சொல்கிறேன்.
நுழைந்ததா இல்லையா? ஒன்னும் நுழையில சாமி. என்னப்பா சொல்ற? கல்யாணம் பண்ணி 6 மாசம் ஆகுது. சரி. தனிக்கு விடாத கூத்தாடிட்டு இருக்கிறேன். ஓஹோ. ஒன்னும் நுழைக்க முடியல. நாளைக்கு கூத்துன்னு சொல்றாங்க. நாளைக்கு போய் நுழைச்சு பாக்குறேன். இல்ல, நான் சொன்னது உன் காதில் நுழைந்ததா என்று கேட்டேன். கேட்கல சாமி. ஆண்டா சாமி, என்னை பார்த்து யார் என்று கேட்டாயே, இந்த அகில உலகத்திலே நடப்பன பிறப்பன நீர்ந்து வகை 3 வகை எறும்பு கடை யானை முதல் 84 லட்சம் ஜீவ தெய்வங்களுக்கும் சரி 3 தெய்வங்கள் முதல் தெய்வங்களா இருக்கிறாங்க. எந்த தெய்வம் சாமி? யார் யார்? யாரு? சிவன், விஷ்ணு, பிரம்மா. படைத்தல், காத்தல், அழித்தல் என்று சொல்லக்கூடிய 30 பொறுப்புகளை தனது பிரிவுகளாக கொண்டு இந்த அண்டரண்ட பிரபஞ்சத்தையுமே ஆட்சி செய்து வருபவர்கள் அந்த 3 பேர் தான். சரி சாமி. அந்த மூவரிலே நான் ஒருவன். உண்மைதான். சரி. இந்த உலகத்திலே படையெடுக்கக்கூடிய வேலை யார்? அந்த பரமேஸ்வரனுக்கு. சரி. ஆமாப்பா. சரி சாமி. பிரம்மனுக்கு படைக்கும் தொழில். படைக்கும் தொழில். இப்படி பிரம்மன் படைத்தவையும் பரமேஸ்வரன் படையெடுத்து கொண்டிருப்பதையும் அவை நல்லவையாக இருந்தால் சில காலம் இந்த பூமியிலே வாழ விடுவேன். அதுவே தீயவை ஒன்று தெரிந்தால் அவனுக்கு பணம் என்னும் பாதாளத்தை காட்டி சம்சாரம் என்ற சமுத்திரத்திற்குள்ளே தள்ளி அந்த பிண்டத்தை அழிக்கக்கூடிய தொழில் அழிக்கும் பொறுப்பை ஏற்ற நானே ஹரிராமன் கண்ணன். அடிச்சு கொடுவீங்க. உண்மைதான். சரி. திருச்சிட்டு வேலை விட்டுருவீங்க. சாமி, இப்படி என்னுடைய பெயர் ஏழுமலை முதுராமன், நயனாமலை வரதப்பன் என்று சொல்லக்கூடிய நயனாமலை வரதப்பன். சரி சாமி. உண்மைதானப்பா? சரிங்க. ஏழுமலை பொன்னுராமன், ஸ்ரீமன் நாராயணன், இப்படி எனக்கு பல பட்ட பேர்கள் இருக்கிறது. சரி. சரி. அப்படி இருந்தாலும் நீங்க எப்படி சாமி பிறந்தீங்க? என்னை பார்த்து கேட்டாயே ஒரு கேள்வி. சாமி கேட்டுவிட்டு எப்படி பிறந்தீங்கன்னு தானே கேட்டேன். இந்த உலகத்தையே படைத்தவர்கள் நாங்கள் தான். ஆமா, நாங்க 3 பேர் தான். சரி. அப்படி இந்த உலகத்திற்கு நான் எதன் மூலமாக வந்தேன்? எதன் மூலமாக? எப்படி பிறந்தேன்? என் தாய் தந்தை யார் என்று கேட்டார். ஆமா, அதாவது இந்த அகில உலகத்தில் சரி அதர்மமான தலைவிரித்து ஆடும் பொழுது சரி அப்படி பொறுமை பொறுமை அதர்மமான ஆடும் பொழுது ஆமா அந்த அதர்மத்தை அழித்து தர்மத்தை பூலோகத்தில் நிலைநாட்ட இந்த உருவத்தில் இருந்து நான் மாற்று உருவம் எடுப்பதே அவதாரம் என்று ஒரு பொருள் இருக்கு. சரி,
அவதாரம் உண்மைதான். என்னென்ன? ஒவ்வொரு அவதாரங்களிலுமே ஆ, எனக்கென்று ஒரு பிறப்பு. எப்படி? அதில் உள்ள இறப்புகளிலே எத்தனையோ ரகசியங்கள். எத்தனையோ ரகசியங்கள். உண்மைதான். சரி. இப்படி ம். எத்தனையோ விதமான அவதாரங்களை எடுத்து எடுத்து இந்த பூலோகத்திலே ஆ, தர்மத்தை நிலைநாட்ட சரி. இந்த கண்ணன் நான் இருந்தாலும் ஆ, இப்பொழுது ஆ, இந்த கண்ணனாகப்பட்ட என்னை ஆ. நான் யார் மூலமாக வந்து யார் மூலமாக? என் தாய் தந்தை யார்? ஆ, வசுதேவனுக்கும் ஆ, தேவகி மற்றும் ரோகிணி சரி. என்று சொல்லக்கூடிய எனக்கு இரு தாயார்கள். அடா, வசுதேவ மன்னனுக்கும் தேவகி ரோகிணி. ஆமா, சரி. வசுதேவனுக்கும் ஆ. தேவகி ரோகிணிக்கும் வறுமையிலே சிறைச்சாலையிலே ஆ, 8ஆம் போர் கண்ணனாக நான் பிறந்தேன். ஆ, உள்ள முடிச்சவர்தான். ம். 8ஆம் போர் ஆவது சாமி. தேவனாகப்பட்ட நான் ஆ, பூலோகத்திலே சரி. ஒரு மாநிலனுடைய வயிற்றிலே பிறக்க காரணம் என்ன? என்ன காரணம் சுவாமி? அது ஏன் 8ஆம் போரா பிறக்கணும்? ஆ, என்ன காரணங்கள்? இதை போன்ற கேள்விகள் எல்லாம் ஆமா. உன் தொண்டை குழியில் எழும்புகிறது. எழும்பிக்கிறது. உண்மைதான். ஆமா. அது என் கண்களுக்கு தெரிகிறது. சரி. ஆழ்வார், ம். 8ஆம் போராக நான் ஏன் பிறந்தேன்? ஆ, பூலோகத்திலே பிறந்தது எதற்காக? எதற்காக? ம்? சொல்லுங்க. என் தாயோடு நான் பிறந்தேன். தாய் மாமனையும் கொள்ள வேண்டும். யார் என்னுடைய தாயோடு? கண்ணனாய் பிறந்தேன். அவன் தந்தனையே தந்தனையே. என் தாயோடு நான் பிறந்த தாய் மாமனாகப்பட்ட கம்சனை கொல்ல சரி. என் தாயின் வயிற்றிலே 8ஆம் போர் கண்ணனாக சிறைச்சாலையில் பிறந்தேன். சரிங்க. ஆழ்வார், சாமி. கண்ணன் என்ற ஆ, இந்த உயிரும் இந்த பெயரும் ஆ. எனக்கு நிரந்தரமானதல்ல. அட, நிரந்தரம் கிடையாது. உண்மைதான். சரி. 10 அவதாரம் எடுத்த பரந்தாமன் என்று எனக்கு ஒரு பட்ட பெயரும் உள்ளது. அட, 10 அவதாரம் எடுத்த பரதாமன். உண்மைதான். சரி. இன்று ஒரு பட்ட பெயர் இருக்குதுன்னா ஆ, நான் கொண்ட அவதாரங்கள் மொத்தம் 10. என்ன? அதை ஏன் எடுத்தேன்? எதற்காக? எதற்காக எடுத்தேன்? என்னென்ன அவதாரங்கள்? அவதாரங்களை எடுத்து நான் என்னவெல்லாம் சென்று முடித்தேன்? என்னென்ன செஞ்சீங்க? ஆழ்வார், சாமி. தச அவதாரத்தில் நான் கொண்ட முதல் அவதாரம் என்ன? எப்பேற்பட்டது? எப்பேற்பட்ட அவதாரம்? இரவிலும் பகலிலும் கண்மூடி தூங்காத ஒரு ஜீவன். ஆஹா. அது எது? நானும் மத்தளகார் கொள்ளகார் பட்டிக்காரு. அது உண்மைதாப்பா. ஆனா வீட்டுக்கு போய் தூங்குறீங்களா இல்லையா? இல்ல, காலையில சென்ட்ரல் வேலைக்கு போயிருக்காரு. நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல பாருங்க, பிக்சர் எடுப்பாங்க போய் பாருங்க. ஆச்சார், சாமி. அப்படி இல்லப்பா. ஆ, பிறந்த நாள் முதல் கொண்டு ஆ, செத்த பிறகு கூட ஆ. தூக்கம் என்பதே இல்லை. யாரு சாமி அப்பேற்பட்ட? கண்களை மூடாத ஒரு உயிரினம். அடடா, அது எது? எது சாமி? மச்சம் என்று சொல்லக்கூடிய ஆ, மீன். அட, மீன்தான். ஆமா. சரி. அந்த மீன்களுக்கு ஏன் தூக்கம் இல்லை? எதனால? கண் இமைகள் இருந்தாதான் கண்களை மூடி துறக்க முடியும். ஆ, ஆனா மீனுக்கு கண் இமைகள் கிடையாது. கண்ணியமே கிடையாது. அதனாலதான் அது செத்து கருவாடாவே மாறினாலுமே ஆ, கண்ணு எப்படி எப்படி பாக்குற மாதிரியே ஏதோ இருக்கும். முழிச்சிட்டே தான் இருக்கும். ம். சரி. ஆ.
மச்சம் என்று சொல்லக்கூடிய மீன் அவதாரம் எதற்காக எடுத்தேன்? இதற்காக சோமுகாசூரனாகப்பட்டவன் என்னுடைய முந்தி கமலம் என்று சொல்லக்கூடிய தொக்கல் குடியிலே பிறந்த யார் மகன் பிரம்மதேவனுடைய படைக்கின்ற 4 வேதங்களையும் திருடிக் கொண்டு சரி கருங்கடலுக்குள்ளே சென்று ஒளிந்தான். யார்? சோமுகாசூரன். இப்ப கடலுக்குள்ள சராசரியா ஒரு மனிதன் எவ்வளவு நேரம் இருக்க முடியும்? இது கொஞ்ச நேரம் இருக்கு, அவ்வளவுதான். அதனால கருங்கடலுக்குள்ளே ஒளிந்திருக்கும் சோமுகனை கொல்ல மிகப்பெரிய ஒரு தேர்க்கண்டை மீனாக என்னுடைய உருவத்தை மாற்றிக்கொண்டு சரி கடலுக்குள்ளே சென்று சோமுகனை கொன்று வேதங்களை வென்று மகன் பிரம்மதேவன் கொடுத்தேன். சரி இது நான் கொண்ட அவதாரம், முதல் அவதாரம், மச்ச அவதாரம். மச்சம் என்று சொல்லக்கூடிய மீன் அவதாரம். ஆமா. சரி இரண்டாவது ஏப்பா பூர்ணம் என்று சொல்லக்கூடிய ஆமை அவதாரம். ஆமை அவதாரம். ஆமா. சரி தேவர்களோ அசுரர்களோ அபரணமானது கடையும் பொழுது சரி சாய போன மலையை எடுத்து திருத்தி எடுக்கிறேன். இது ஆமை அவதாரம். சரி அடுத்தபடியாக நான் கொண்ட அவதாரம் வராகம் என்று சொல்லக்கூடிய பன்றி அவதாரம். பன்றி அவதாரம் எடுத்திருந்தா கண்டிப்பா மீன் இருப்பீங்க. படார் படார் கேட்கிறானே உண்மைதானப்பா? நீதானே உலக நன்மைக்காக அப்படி செய்தேன். சரி பன்றியாக உருவத்தை மாற்றி அரக்கரனை கொண்டு மடித்தேன். அதாவது இப்படி நம்ம அவதார பூர்வங்களை சொல்லிக் கொண்டே போனால் காலதாமதங்கள் ஆகிவிடும். அதனாலே இப்பொழுது இந்த பூலோகத்திலே 8ஆம் போர் கண்ணனாக பிறந்து இந்த அகில உலகத்திலே நான் யாருக்கு சகாயனாக உள்ளேன்? யாருக்கு யமனாக இருக்கிறேன்? யாருக்கு யமனாக? நம்முடைய பாண்டவர்க்கு மாமனாகினேன். காடு வனம் கடித்த பாண்டவர்கள் பங்காளிகளாகப்பட்ட துரியனுடைய சூழ்ச்சியாலே வஞ்சிக்கப்பட்டவர்கள். சரி இப்பொழுது 10 மற்றும் 18 நாள் போர்க்களமானது உற்படம் செய்து நேற்றோடு 12 நாள் சண்டையானது முடிவடைந்தது. சரி அதர்மத்தை தோற்கடித்து தர்மத்தை நடத்த ஆயுதம் வேண்டாமல்படிக்கு 5 பஞ்ச பாண்டவர்களுக்கு பாதுகாப்பாக இருப்பேன் என்று நான் செய்த சத்தியத்தை இதனால் வரைக்கும் ஒரு கடுகளவு கூட தப்ப விடாமல் ஒரு கோழியானது முட்டையிட்டு தனது குஞ்சுகளை எப்படி அபதை பார்க்குமோ அது போல உள்ளங்கை நெல்லிக்கனி போல பாண்டவர்களை நான் தாங்கிக் கொண்டு வருகிறேன். அப்படி இருக்கணும் என்று இதனம் அருவருவர் என்னை அழைப்பது போல் தெரிகிறது. ஆமா என்னவென்று பார்க்கலாம். அதாவது இன்று என் அத்தை மக்களாகப்பட்ட பாண்டவர்கள் ஏது காரணமோ தெரியவில்லை. ஆமா ஆடி உலாரத்திலே இருந்து மாமன் வர வேண்டும், அபயத்தை காட்ட வேண்டும் என்று அபயம் கோரி திரும்புகிறார்கள். சரி அவளை பார்க்க போலாம். ஆனா என்னதான் இருந்தாலும் 1000 ஒருவர் குடும்பத்தையே பார்த்துட்டு இருக்க முடியுமா? முடியாது முடியாது. எனக்கு ஒரு குடும்பம் இருக்கு. ஆமா ஜாமி உண்மைதான்.
எனது அருமை மனைவி மனைவி ம். யாரு யார் யாருங்க ஆதி மகாலட்சுமி அட உங்க மனைவிதான் ஆதிலட்சுமி ஆதிலட்சுமி சமஸ்தான கோடி பாக்கியலட்சுமி அட லட்சு லட்சு லட்சுமிடா ஏய் நான் தான் என் பொண்டாட்டி சுருக்குமா அப்படி செல்லமா கூப்பிடுறேன் லட்சுமி ஆமா சரி அவளை அழைத்து ஆ. ஓனர வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு ஆ. பிறகு புறப்படலாம் ஆகட்டும். ம். ஸ்ரீமந்த கண்ணன் தன் மனைவி அவளம் குழியே ஆதிலட்சுமி அழைக்கு ஆதிலட்சுமி சபை தர்பார் அவரம்